ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா அதாவது வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th ஓல்டு ப்ளஸ் நியூ, அதே மாதிரி 7th ஓல்டு ப்ளஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுலேயே பார்த்தோம்னா 200 கொஷின்ஸ், அதாவது ஒரு பார்ட்டில் 100, நெக்ஸ்ட் பார்ட்டில் 100 சொல்லிட்டு 200 கொஷின்ஸ் வந்து ரிவிஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைனாக ஓல்டு ப்ளஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாமே ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, இது ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா 6th ஓல்டு ப்ளஸ் நியூ அந்த புக்கில் ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 6th ஓல்டு அண்ட் நியூவில் பார்த்தோம்னா செகண்ட் பார்ட் இதுலேயே மாதிரி 100 இன்னொரு 100 கொஷின். ஸோ 200 கொஷின் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சுதேச நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு எது? ஸோ 1906ன்னு சொல்லிட்டு தெரியும், அதோட டேட் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா. அக்டோபர் 16, 1906, 6/6 வரும் ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, என்பது பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடைச்சொல்லா, மறுவா? என்பது என்ன? இடைச்சொல். அவனும், இவனும், அவனும் போனான், இவனும் வந்தான், அந்த மாதிரி வந்து என்னது இடைச்சொல். ஒரு ரெண்டு விஷயத்த வந்து கனெக்ட் பண்ற மாதிரி வரும் இல்லையா, இடையில வருது. ஸோ வந்து என்னது இடைச்சொல். அடுத்து, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசிநோய் ஒழியட்டும் என மணிமேகலையிடம் கூறியவர் யார்? உங்களின் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும் அப்படின்னு மணிமேகலை கிட்ட ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அது யாரு? யார் சொல்லுவாங்க? ஆதிரை சொல்லுவாங்க. அடுத்து, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், இதுல கரி அப்படின்ற பொருள் என்ன? கரினா என்னது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரியில் கரி என்பதன் பொருள் என்ன? மிளகு. சரி ஓகே, இந்த லைன் எந்த இதுல வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எந்த நூல்ல? அடுத்து, கோவலன் இனிமையாக பாடுவான் என்ற தொடரில் கோடிட்ட சொல் எவ்வகை பெயர்? ஒரே நிமிஷம். இனிமையாக அப்படின்றத கோடிட்ட சொல். சோ இது வந்து எவ்வகை பெயர்? இனிமையாவே என்னது? பண்பு பெயர். தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது. தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது எது? நாட்டுப்புற பாடல்கள். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை காண்க. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசங்களில் மகா சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் இருக்கு. சோ போகி பண்டிகையை இந்திரா விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. சோ இதுல எது சரியானது? ஒண்ணு கரெக்ட், மாடுனா செல்லும், அதுவும் கரெக்ட். போகி பண்டிகை என்னன்னு சொல்லுவாங்க, இந்திர விழாவும் கொண்டாடுறாங்க, அது கரெக்ட். பட் 4 பார்த்தோம்னா குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்துல பார்த்தோம்னா லோரின்னு சொல்ல மாட்டாங்க, உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல தான் என்ன சொல்லுவாங்க, லோரின்னு சொல்லுவாங்க. அதனால என்னது 4 வந்து தப்பு, மற்றபடி 1, 2, 3 என்னது சரி. ஆன்சர் டி. அடுத்து, அளபடியில் இடம்பெறும் போது டாஸ் எழுத்துக்கள் இறுதியாக வரும். என்னன்னு வரும்? என்ன ஒரு உயிரெழுத்தான வரும் அளவெடுக்கும் போது. அதை வச்சுதான் நம்ம சொல்லி செல்வோம். ஈனா ஈ சொல்லு அப்படின்னு, வந்துச்சுன்னா செய்யுளி செய் அப்படின்னு சொல்றோம். ஸோ உயிரெழுத்தை வச்சுதான் என்னது அளபடைக்கும் போது என்னது உயிரெழுத்தா வரும். அப்படி செய்தன வரி, சரி, இதெல்லாம் என்னது அளபடை. ஸோ அளபடை வரும்போது என்னது உயிரெழுத்தா வரும் இறுதியா. அடுத்து, எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவரின் பெயர்களுள் பொருந்தாதது எது? சோ அது ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், யார் அவர் அப்படின்னு தெரியணும். இங்க யார மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியுதுங்களா? திருவள்ளுவரை சொல்றாங்க. சோ திருவள்ளுவரோட பெயர் என்னன்னது? தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யர் புலவர். சோ அப்ப இல்லாதது பொருந்தாதது யாரு? அரசு துறவி. ஓகேங்களா. அடுத்து, மயங்கொலியின் தகரத்தை அடுத்து வரும் நகரம் எவ்வாறு அழைக்கப்படும்?
தன்னகரம். தகரம் தா இன் நகரம் தன்னகரம். புரியுதுங்களா? அடுத்து நோ என்று ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? துன்பம். ஓகே, பொருந்தாதது எது? தன்னாடு விளைந்த விண்ணில் தந்து நச்சினை, சமன் செய்த சீர்தூக்கின் கோல் பட்டினப்பாலை, பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. ஸோ இதுல பொருந்தாதது எது? ஸோ இதுக்கு நான் ஆக்சுவலியா கேட்டல்ல உங்ககிட்ட. அகநானூறு கரியோட பெயரும், கூழோட பெயரும்னா குறுந்தொகை. எப்படின்னா வச்சுக்கலாம், குக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கக்கா, அதே காக்கா, ரெண்டு காக்கான்னு வருது, இங்க கூக்குன்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல தப்பானது எது அப்படின்னு பார்த்தோம்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல், இது வந்து பட்டினப்பாலையில வருது அப்படின்றது தான் என்னோட பொருந்தாது. ஸோ தன்னாடு விளைத்த வெண்ணில் தந்து என்னது? நச்சினையில் வரும். ஓகேங்களா? அடுத்து பட்டினப்பாக்கம் என்ற ஊர் பின்வரும் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? பட்டினப்பாக்கம்னாவே என்னது? நெய்தல். ஓகே, சந்திப்பில் இல்லாத தொடரை தேர்ந்தது. ஏ, உழைப்பை உயிராக கொண்ட தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி திரிகிறார்கள். ஓகேங்களா? அடுத்து கும்பி என்ற சொல்லுக்கு பொருள் தருக. கும்பி அப்படின்னா என்னது? வயிறு, கும்பி போகம். சாப்பாடு வந்து சாப்பாடுக்கு தரமான சாப்பாடுலாம் கொடுக்காதவங்கலாம் கும்பி பாகம் சொல்லி தண்ணியில பார்த்துப்போம் இல்லையா? ஸோ சாப்பாடுனாவே என்னது? வயிறு தானே. அப்போ கும்பினா என்னன்னு வரும்? வயிறு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர். யாரு? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலர் உண்மையானே, இப்புறநானூறு அடிகள் உணர்த்துவது என்ன? தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலுனர் உண்மையானே, இப்புறநானூறு அடிகள் உணர்த்துவது. மனித நேயத்துடன் பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தல் வேண்டும். அடுத்து புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். தாராபாரதியின் கவிதைகள். ஓகேங்களா? எடுத்தோன்னே என்னது புதிய விலகுகள் இல்ல இதயங்கள் கிழக்கு அப்படிலாம் போட்டக்கூடாது. தாராபாரதியின் கவிதைகள் தான் எல்லாமே தொகுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நல்லொழுக்கத்தின் விதைக்கும் விதைகள் என ஆசாரக்கோவை எத்தனை பண்புகளை கூறுகிறது? நல்லொழுக்கத்தின் விதைக்கும் விதைகள் அப்படின்னு எத்தனை பண்புகளை ஆசாரக்கோவை சொல்லுது? 8. அடுத்து மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள் கொண்ட நூல். ஆசார கோவை. ஓகே, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை காண்க. காமராசரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதுல சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. காமராசர் கல்விக்கூடங்களின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தினார். நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. கல்வி கண் திறந்தவர் என்று ராஜாஜியால் பாராட்டு பெற்றவர். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். சோ இதுல சரியானது எது? 1 கரெக்ட், 2 கரெக்ட். கல்வி கண் திறந்தவர் இவர் தான். பட் அப்படின்னு சொல்லி பாராட்டினது யாரு? பெரியார், ராஜாஜி கிடையாது. சொல்லுங்க, இதுதான் தப்பு. 4வது கரெக்ட். ஆன்சர் என்ன? 1, 2, 4 சரி. அடுத்து மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல்லுது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லுது. கல்வி என இந்த
நா மா இது மூணுமே என்னது நெல்லினத்துல வரும். இல்லுன்றது என்ன வரும்? இடையினத்துல வரும். சோ அப்படின்றது என்னது வராது. அடுத்து கீழ்காணும் நூலில் எது 100 வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை. மூதுரை 31 வரும். சுமத்தது பாத்துருவாங்க. ஓகே. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றுவது. கடித்துல தடித்து. லகரம். தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞாயிறு குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். ஓகே. இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி கூறினார்கள்? காந்தியடிகள் என்ன சொல்லுவாங்க? உவேசா அவரோட நிழல்ல இருந்து தமிழ் கற்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆன்சர் பி. ஓகே. பொருந்தாதது காணுக. ஓர் ஊர், ஒரு கடல், ஒரு ஏரி, ஒரு நகரம். சோ இதுல பொருந்தாதது எது? சோ இதுக்கு ஓர் எங்க வரணும், ஒரு எங்க வரணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிடலாம், இது போட்டுக்கலாம். என்னது ஓர் வந்துச்சுன்னா என்னது? ஒரு வந்துச்சுன்னா என்னது? ஆன்சர் பார்த்தோம்னா ஒரு ஏரி. இதுதான் என்னது? பொருந்தாதது. ஓகேங்களா? இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தோம்னா ஊர்னா என்னது? பன்மை. ஒரு ஊர்ல பல ஊர் இருக்கு. அதே மாதிரி என்னது? கடல், நகரம். இதெல்லாமே என்னது? ஒரு ஊர் இருக்குன்னா என்னது? அது ஒரு ஓகே. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா ஓருன்றது எங்க வரும் பார்த்தோம்னா உயிரெழுத்து இருக்கிற இடத்துல வரும். அதே மாதிரி ஒருன்றது மெய்யெழுத்து இதுக்கு முன்னாடி வரும். ஸோ இதுல பார்த்தோம்னா ஊர் பார்க்கலாம். ஊர் பார்த்தீங்கன்னா ஊர்ன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்னது? ஓர் வருது. அப்ப இது கரெக்ட். அடுத்து ஒரு கடல் மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்து அப்படின்னா பார்த்தோம்னா உயிர் மெய்யெழுத்து அது எல்லாமே சேர்ந்துட்டா. ஸோ அப்படின்போது இதுவும் கரெக்ட். அதே மாதிரி ஒரு நகரம்ன்றது என்னது? கரெக்ட். ஒரு ஏரி என்னது? ஒரு ஏரின்னு வராது, ஓர் ஏரின்னு தான் வரும். ஏன்னு பார்த்தோம்னா ஏன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர்னா வரும். ஸோ அப்படின்னும் போது பொருந்தாதது இதுதான். ஸோ இந்த கண்டிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓர்னா உயிர், ஒருனா மெய்யெழுத்து. ஓகேங்களா? ஸோ உயிர்மெய் எழுத்து இல்லைன்னா உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? ஸோ ஓர் உயிர், ஒரு பார்த்தோம்னா உயிர்மெய். ஓகேங்களா? அடுத்து கன்னி என்பது எந்த வகை பாடல்? இரண்டு அடிகளில் பாடப்படுவது. ஞாவரிசையில் எந்த 4 எழுத்துக்கு சொல்லில் முதலில் வரும்? ஞ, ஞோ. கடலில் முகந்த கமஞ்சூல் எல்லி என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். கார் 40. அடுத்து அறங்களுள் மிகச்சிறந்த அறம் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? பகுத்துண்டு வாழுதல். ஓகே. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஏ, யா. அதான் வரும். எது, யார், இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து SR அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த நூலகர். ஓகே. தமிழ் சொல் தருகல வாயேஜ் ஃபெரிஸ். ஸோ இதுக்கு தமிழ் சொல்.
ஸோ வாயேஜ்னா என்னது ஃபர்ஸ்ட்? பான் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் பயணம். ஃபெர்ரிஸ்னா என்னது? பயண படகுகள். ஆன்சர் சி. மணிமேகலையில் கோமுகு என்ற சொல் குறிப்பது என்னது? கோனா என்னது? பசு. பசு போன்ற முகமுடையது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? பொய்கைய, அந்த ஷேப்ல இருக்க அந்த பொய்கை தான் என்னது? கோமுகின்னுவாங்க. ஓகே. இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்ந்து எழுத கிடைப்பது என்ன? சேர்த்து எழுதுங்க. இவை எட்டும். தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பினை எழுதியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். இணைய மொழியில் URL என்பதன் தமிழாக்கம் என்ன? உரளி. தமிழ் சொல் தருக. பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று. கல் என்பதை சிலையாகவும் உதிரும் கல் தூளை கோலமாகவும் மாற்றுவது எவ்வாறு அழைப்பர்? மதிப்பு கூட்டுதல். ஓகேங்களா. அடுத்து, மன்னனை கற்றோன் சிறப்புடையான் என்று பாடிய புலவர் யார்? ஔவையார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? மக்கள் கவிஞர். இந்த மக்கள் கவிஞர் யார் சொல்லும் பாருங்க. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் என்று கூற்று யாருடையது? அப்துல் கலாம். தமிழ் மொழியின் உபநயனம் என்று சிறப்புக்குரிய நூல் இது? தாய்மானவர் பாடல்கள். ஓகே. பொருள் வேறுபாடு காண்க. இலை, இலை, இழை. இதோட பொருள் வேறுபாடு. இந்த இலை என்னது? செடியின் இலை. இந்த இலை நான் இழைச்சு போறது. இந்த இலைனா என்னது? நூல் இலைமா. ஸோ ஆன்சர் பி. மூச்சடக்கி பிரிச்செழுதுங்க. மூச்சு கூட்டல் அடக்கி. ஊக்கமது கைவிடல் என்ற ஔவையாரின் ஆத்திச்சுடி வரியோடு தொடர்புடைய திருக்குறள் எது? ஊக்கம். ஊக்கம் சார்பா அதை பேஸ் பண்ணி வர குறள் எதுன்றாங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுதான் என்னது? ஊக்கமது கைவிடலுக்கு தொடர்புடைய ஒரு திருக்குறள். ஓகே. மயங்கொலிகள் என்பது என்ன? உச்சரிப்பில் சிறிது அளவு மட்டும் வேறுபாடு இருக்கிறது என்னது? மயங்கொலிகள். ஓகே. குறளை நிறைவு செய்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் என்னது? கோடாமை சான்றோருக்கு அணி. ஸோ நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, பொருந்தாத ஒண்ணுல பார்த்தோம்னா சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல்னு போட்டு என்னன்னு போட்டிருந்தாங்க? பதிற்று பத்துன்னு போட்டிருந்தாங்க இல்லையா. பதிற்று பத்து காரணத்தை சமயம் போட்டிருந்தாங்க. அது என்னது? குறள் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் என்று கூறும் நூல் என்னது? ஆசாரக்கோவை. அந்த 8 பண்புகளை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பார்த்தோம். ஸோ அந்த 8ல இது சொல்ற அந்த இதுல பார்த்தோம்னா இதுவும் வருது. அதாவது ஒப்புரவு செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, அறிவுடைமை அறிவு நல்லவரோட சேர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 8 பண்புகள் சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, பொறுத்துக்க எதிர்ச்சொல். அணுகுனா என்ன வரும்? விலகு. ஐயம்னா என்னது? தெளிவு. ஊக்கம்னா சோர்வு. அதாவது ஆப்போசிட் எதிர்ச்சொல் பார்த்துட்டு இருக்கோம். உண்மைனா பொய்மை. ஓகே. ஸோ மாமல்லன் எந்த நூற்றை சேர்ந்தவர்? ஸோ மாமல்லன் அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியுங்களா? நரசிம்மவர்மன் 1 or 2? அவர் எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே. தொகைச்சொல். முத்தேன். முத்தேனை பிரிச்சு எழுதணும்னா கிடைக்கிறது என்ன? தொகை சொல்ல பிரிச்சு எழுதணும்னா
கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். என்னது? கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். சரிங்களா? ஓகே. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை போற்றும் நூல் எது? பட்டினப்பாலை. ஓகே. ஆக்கம் யாரிடம் தானே வழி கேட்டு செல்லும்? யார்கிட்ட போவோம்? ஊக்கம் இருக்கிறவங்க கிட்ட. தளராத ஊக்கம் இருந்தே அது ஆக்கம் இது பண்ணலாம். ஸோ நீங்க ஊக்கத்தை கைவிடாம நீங்க நல்லா பாடுபட்டீங்கன்னா ஆக்கம் அந்த டிஎன்பிஎஸ் ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் உங்க கைக்கு தானா வரும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நம்மளுக்கு பொருத்தமானதா இருக்கு இல்லையா? மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ அப்ப என்ன தொடர்புடையது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முல்லைப்பாட்டு, பரிபாடல், அடுத்து திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இது எல்லாமே தொடர்புடையது. சரி. எல்லாமே தொடர்புடையது 5. ஸோ அப்ப தொடர்பில்லாத இங்க என்ன இருக்கு? நற்றிணையும் பதிற்றுப்பத்தும் தான் இருக்கு. ஆன்சர் டி. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுள் ஒன்றான வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகையிலையும் நற்றிணையிலும். சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் இளங்கோவடிகள் சோழ மன்னன் வெண்கொற்ற குடமை எதனும் ஒப்பிடுகிறார்? குளிர்ந்த வெண்குடைனா என்ன ஒண்ணு? நிலவு, திங்களோடு ஒப்பிடுறாங்க. ஓகே. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்து நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர்? சத்திமுத்த புலவர். அடுத்து ஐயின் இணை எழுத்து என்னது? ஸோ ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, அதோட குறியலுக்கு அப்படி நெறியில் அப்படி வரும். ஸோ இதில் ஐ தனிச்சது இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு இணை எழுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அது என்னன்னு கேட்குறாங்க. ஈ தான். ஏன்னா அது ஐ அப்படின்றது எப்படி இருக்கு? ஈ அப்படின்னு வருதா? ஸோ ஈயோட தான் ஒரு மாதிரி மேட்ச் ஆகுது. ஸோ அதான் இணை எழுத்துனாவே அதுதான். அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்தி எந்த நூல் தொடங்குகிறது? சிலப்பதிகாரம். திங்களை போற்றதும் ஞாயிறை போற்றதும் மாமலை போடுவார்களே அது. ஓகே. மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்ட பெற்றவர் யார்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். நெல்லை சுமுத்து. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா இளைய கலாம் சொல்லுவாங்க. இவரை பார்த்தோம்னா அப்துல் கலாமோட ஒத்த நிலையத்துல அலைநிலத்துல சிந்திக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய கலாம். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக இருக்கும் என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அவங்களோட பணிவும் இனிமையான ஒரு சொல்லும் தான். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துக்குமே பொருந்தும். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு பேசுறதோ இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லணும்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இது இல்லாம அந்த சொல்றதுமே நம்ம என்ன சொல்லணும், அவங்க மனசை புண்படாத மாதிரி நம்ம பேசணும். அதுதான் இன்சொல். இனிமையான சொல்லுன்றது அப்படி காதுல தேன் ஒழிய பேசுறது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பேசுறது இன்சொல். பணிவுன்றது என்னது? எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் பணிவோட இருக்கணும்னுவாங்களே. ஸோ அந்த பணிவு அது ரெண்டும் தான் என்னது ஒருத்தவங்களுக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்றாங்க. எந்த நூலில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை எனும் வகையில் சிறந்து விளங்குகிறது அப்படின்றாங்க. எந்த நூலில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள். மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்திக்க சென்ற போது ராணி வேலுநாச்சியாருடன் சென்ற நபர் யார்? அவங்களோட தளவாய் அமைச்சர் தாண்டவ ராயன். ஓகே. 2022 திருவள்ளுவர் ஆண்டு எது? ஸோ திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடணும்னா என்ன பண்ணும்?
2022ஓட 31 ஆட் பண்ணோம்னா என்னது? அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு 2053. ஆன்சர் சி. இப்போ இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2024 + 31 2055. ஓகேங்களா? அடுத்து 4 வகையான சிற்பக்கலைகள் காணப்படும் இடம் எது? அதாவது குடவரை கோயில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல், அதாவது 4 வகை சொல்லுவாங்க. ஆக்சுவலி 4 வகையான சிற்பக்கலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 வகையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமல்லபுரம். கபிலர் என்ற சொல்லுக்கு மாத்திரை அளவு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா மாத்திரை அளவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ குறிலுக்கு எவ்வளோ? 1, நெடிலுக்கு 2ன்னு படிச்சிருக்கோம். இது பார்த்தோம்னா 1000 இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த அரை மாத்திரை படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வச்சு இது போடலாம். கபிலர்ல காக்கு பார்த்தோம்னா குறில், ஸோ 1. பி குறில், ஸோ 1. லா பார்த்தோம்னா குறில், ஸோ 1. இரு பார்த்தோம்னா மே, ஸோ அரை. அப்படின்னு இந்த மாதிரி 1 2 3 3 மாத்திரை இப்படிதான் போடணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்ற வரிகள் யாருடையது? கவிஞர் காசி ஆனந்தன். சீனத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இறக்குமதி செஞ்சதுல என்னது? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. பண்ணாதது எது? சந்தனம். ஆன்சர் சந்தனம். ஓகே. அதாவது கலைச்சொற்கள். கரன்சி நோட்னா என்னது? பணத்தால். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரை ஓலையா? கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். ஓகே. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது என்ன அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்? எண்களில் வடிவமைக்கணும். ஓகே. பொறுத்துக்க. அசதிக்கு என்ன? தமிழ் அசதிக்கு என்ன, கவிதைக்கு என்ன, வாழ்வுக்கு என்ன, அடுத்து புலவருக்கு. அசதிக்கு தேன், கவிதைக்கு வாள், வாழ்வுக்கு நிர்மித்த ஓர், புலவருக்கு வேல். அப்படி ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. தமிழ் மொழியின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓகே. சரியற்ற இணை பார்க்கலாம். திருக்குறள் உரை வளம் தண்டபாணி தேசிகர், வாழும் வள்ளுவர் வாசை குழந்தைசாமி, வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் தேப்போ மீனாட்சி, திருக்குறள் நுண்பொருள் மலை கீவா ஜெகநாதன். ஸோ இதுல சரியற்ற இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சரியற்ற இணை எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள் நுண்பொருள் மாலை. இது ஆக்சுவலி எழுதுனது யான்னு பார்த்தா ரத்ன கவிராயர். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி திருக்குறள் உரைவளம் எழுதுனது யார்? தண்டபாணி தேசிகர். வாழும் வள்ளுவர் வாசை குழந்தைசாமி, வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் தேப்போ மீனாட்சி. ஓகே. கூற்று ஆராய்க. அதாவது வலசை பொருள் நிகழ்வில் பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல கூற்று ஆராய சொல்றாங்க பார்க்கலாம். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கட்சியாக முடிவளர்தல். ஸோ இதுல எது பார்த்தோம்னா சரி தவறு எல்லாமே சரிதான். ஓகேங்களா? அடுத்து வல்லின எழுத்துக்கள் அதோட இணை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்களோட இணை எழுத்துக்கள் மெல்லினம். ஓகேங்களா? அடுத்து சரியற்ற இணை எது? அண்மை சுட்டு இது, செய்மை சுட்டு அவர், சுட்டு திருவு இந்த பள்ளி, புறச்சுட்டு அவன். ஸோ இதுல சரியற்ற இணை புறச்சுட்டு அவன் அப்படின்றத எனது சரியற்ற இணை. அடுத்து பொருதுக. கைம்பேன் மறுமணம், காவிய கொத்து, விரல்மொழி வெளிச்சங்கள், காவிய பாவை.
ஸோ கைம்பெண் மறுமணம் எழுதுனது பாரதிதாசன். அடுத்து பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். விரல்நுனி வெளிச்சங்கள் தாராபாரதி. காவிய பாவை முடியரசன். ஓகே, அவன் கூட்டல் அளிப்போல் சேர்த்து எழுதுக. அவன் அளிப்போல். எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல் யாருடைய வரலாற்றை குறிக்கிறது? எட்வின் அர்னால்டு எழுதினதான் லைட் ஆஃப் ஏசியா. ஸோ இது யார் வரலாற்றை குறிக்கிறது? புத்தர் அவரோட வரலாற்றை குறிக்கிறது. ஸோ இது தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தாலாட்டு என்பது டாஸ் இலக்கியங்களுள் ஒன்று. வாய்மொழி இலக்கியம். ஓகே, கூற்று. பாரதிதாசனா புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். காரணம் பார்த்தோம்னா, பாரதிதாசனா தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைமண மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு ஆகியவை குறித்து புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளதால் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். ஸோ பார்க்கும்போது தெரியுது, கூற்றும் இது சரிதான், காரணமும் அதுக்கான சரியான விளக்கம் தான். ஓகேங்களா? அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்க. ஃபர்ஸ்ட் என்னது? நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர். இப்ப என்ன இருக்கு? ஆழ்வார் திருநகரின் மாறிடுச்சு. ஓகே, இது கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். சோழ நாட்டில் விருதுப்பட்டி வணிகத்தில் மேம்பட்டு இன்று விருதுநகராக விளங்குகிறதுன்றாங்க. ஸோ வணிகத்தில் மேம்பட்டுன்னு வராது. ஸோ அதோட பாப்புலேஷன் அதிகமான காரணம், அதோட ஃபேம் அது கொஞ்சம் அதிகமான காரணம், அந்த மாதிரி வேணா சொல்லலாம். ஸோ வணிகத்தில் மேம்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆன்சர் வந்து இதுதான் தவறானது. மற்றபடி மயிலாப்பூரில் உள்ளது பாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் பற்றி திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். அடுத்த மாதிரி சேலத்திற்கு அருகில் செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஊரின் பெயர் பார்த்தோம்னா செவ்வாய்ப்பேட்டை. இது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து பொருந்தாத எது? ஆங்கில சொல், தமிழ் சொல். சேர், ஸ்டூல், லைட், விளக்கு, டீ, தேநீர், கரண்ட், மின்சாரம். ஸோ இதுல பொருந்தாதது எது? ஸோ பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. சேர்னா ஸ்டூலா வரும், நாற்காலியில வரும். அடுத்து கடற்கரை சிற்றூர். பேரூர், சிற்றூர் ரெண்டு சொல்லிப்பாங்க. ஸோ அதுல சிற்றூர் எது? பாக்கம். ஓகே, கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே அவற்றை குடில் நெடில் என்று வகைப்படுத்துகிறோம். குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை, நெடில் பார்த்தோம்னா ஒரு மாத்திரை. இங்கு மாத்திரை என்பது கால அளவினை குறிக்கும். ஸோ இதுல பார்த்தோம்னா தவறான கூற்றை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? 2, 3 தான் தவறு. ஸோ குறில் எழுத்தோட மாத்திரை எவ்வளவு? 1, நெடிலுக்கு 2, அரை மாத்திரை மெய்யுக்கு 1000க்கு வரும். ஓகேங்களா? ஸோ 2, 3 தான் என்னது தவறு. அடுத்து துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்று பாடியவர் யார்? மக்கள் கவிஞர். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற மேற்கோள் உடைய நூல். தொல்காப்பியம். அடுத்து பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை செல்கின்றன. வலசை போவதால் ஒரு சில பறவைகள் வேறு வகை பறவைகளாக தோன்றும் அளவிற்கு மாற்றம் ஏற்படுகின்றன. ரெண்டுமே சரிதான். புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார்? பாரதியார். எந்த பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றது? நீர்வாழ் பறவை. ஔவையாரின் மூதுரை என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது.
61 பாடல். ஓகே. அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசனது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார்? கம்பர். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைத்தான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார்? முத்தாக இருக்க வேண்டும். ஓகே, பொருந்தாதது சொற்பொருள். துவாமை வறுமை, அல்லவை நல்லது, நாடி விரும்பி பயக்கும் கொடுக்கும். ஸோ இதுல பொருந்தாதது அல்லவைனா நல்லது கிடையாது, அதுதான் என்னது பொருந்தாதது. ஸோ அல்லவைனா அதுக்கு மீனிங் என்ன சொல்லிட்டேன்னா பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு சிக்ஸ்த்து ஓல்ட் புக் பிளஸ் நியூ புக் இதில் ஒரு 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது செகண்ட் பார்ட் ஒன்று வரும். ஸோ ஒன்னொன்லி 200 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஓல்ட் புக் 100 கொஸ்டின், நியூ புக் 100 கொஸ்டின். ஸோ அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்னது ஒவ்வொரு பார்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, குழப்பி படிக்கும் போது அப்பதான் நீங்க என்ன நிஜமாவே படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதுக்காக தான். ஸோ அதனால தான் 2 பார்ட்டா உணவு கொடுக்க போறேன். ஸோ இது பார்ட் 1 முடிஞ்சாச்சு, இது பார்த்துக்கோங்க. அடுத்த பார்ட் 2ல உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க.